வாங்க வாங்க. உட்காருங்க. அம்மா இப்ப வந்துருவாங்க. வணக்கம் வணக்கம். நீங்க நம்ம ஆடிட்டர் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணலாம் சொல்லிட்டு போறான்னு வந்திருக்காரு. சப்மிட் பண்ணிருக்கேன். நீங்க இவர் மிஸ்டர் ராயன், நம்ம பாம்பே ஏஜென்ட். நம்ம ஃபேக்டரி சரக்குகளுக்கு நல்ல டிமாண்ட், விலை ஏற்றி கூட விற்பனை குறையில. ரொம்ப சந்தோஷம். உபரியா கிடைச்ச லாபத்துல இருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு என் ஓனர். தேங்க்யூ. வேற ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவ்வளவு வசதி இருந்தோம் எவ்வளவு அடக்கமா இருக்காங்க அப்படிங்களா? அவங்களுக்கு தங்கமான குணம். அதையும் உள்ள வச்சு போட்டுறேன். சொந்தக்காரங்க கிட்ட அதை பத்திரமா சேர்க்கணுமே, அதுக்காக. சொந்தக்காரங்க என்ன இங்க என்ன நடக்குதுன்னு அமெரிக்காவில இருந்து மை போட்டு பாக்குறாங்களா? என்ன நம்பி இந்த சொத்துக்களை ஒப்படைச்சிருக்காரு ராதாவோட அண்ணன். ராதா அமெரிக்கால இருந்து வர வரைக்கும் ஒவ்வொரு பைசாவையும் பாதுகாக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. நான் அவளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அப்ப பார்த்த நீ தரமாட்ட? நிச்சயமா. உங்ககிட்ட எப்படி வாங்குறது எனக்கு தெரியும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஆயுதத்தை வச்சு இன்னும் எத்தனை நாள் தான் எனக்கு தொந்தரவு பண்ண போற? எனக்கு தேவையான பணத்தை நான் சேர்க்கிற வரைக்கும் கொண்டா போ. ஏன் தயங்குற? எடி சீக்கிரம். நிச்சயமா தெய்வம் உனக்கு தண்டனை கொடுக்கும். அப்படி எனக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கும்னா அதுக்கு முன்னாடி நீ ஜெயில இருப்ப, ஏற்கனவே செய்த கொலை குற்றத்துக்காக. சிவப்பு ரத்தம், பச்சை கொலை, படுகொலை. எவ்வளவு பணம் இருக்குது? என் பங்கு எவ்வளவு? பக்கி பறக்காத. இத பாரு, நான் கொலை பண்ணல. ஒருவேளை உன் பையன் பண்ணிருப்பானோ? பண்ணாலும் பண்ணிருப்பான். ஆனா பணம் வாங்காம கொலை பண்ணிருக்க மாட்டானே. வரட்டும், பங்கு கேட்கிறேன். நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா? நானும் தான் கேட்பேன். சகோதரிகளா, சகோதரிகளா, மேல கப்பு அடிச்சு சவுண்ட் பெயிண்ட் அடிக்கலாம்னு எடுத்துக்கிட்டு போனேன். அதுல கொஞ்சம் சிந்திருச்சு. அதை பார்த்து இந்த நீ ஒரு அப்பா, நீ ஒரு அம்மா. பெயிண்டா இது? இதுக்கு அப்படி பயந்துங்க. இந்த மாதிரி ஒரு பயந்தா உங்களுக்கு புருஷனை என் தலையில கட்டினார் பாரு எங்க அண்ணன். அவரை என்ன மரியாதை தேயிலே? நம்ம குடும்பத்தோட மரியாதையே கிடையாதுப்பா. அதெல்லாம் போகட்டும், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் வேணுமே. நானும் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். நானே உங்க ரெண்டு பேர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். கிழிஞ்சது போ. ஏண்டா கண்ணா, ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுதோ? ஆமா, கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. எதுக்கு? ஒரு மோமுடிய போட்டுக்கிட்டு கையில 2 சவுக்க கட்டி எடுத்துக்கிட்டு பம்மல் சங்கர் நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல போங்க. பெரிய மோமுடி உங்க அண்ணன். என்ன மகாநாடு கூட்டி இருக்கீங்க? எங்க அண்ணன் வந்தாச்சு. வாங்க, உங்களை விட்டா பேசிக்கிறோம். இல்லைங்க ஒண்ணு இல்லையே, பம்மலா சங்கர் நகரான ஒரு குழப்பம். உங்களை பார்த்த உடனே ஒண்ணு வேணாலும் முடிவு பண்ணிவிட்டோம். இல்லடா? ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இத வந்துடுறேன். எனக்கு வாட்சி பையில இருக்கிறது எனக்கு. பணம் அம்மா எனக்கு இல்ல. அம்மா எனக்கு இல்ல. அம்மா ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லையா? நாளுக்கு ஒரு சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா, அப்பா வாட்ச் எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இதுதான் கிடைச்சது. இங்க கொடு.
இந்த வீட்டுல மனுஷன் இருக்க முடியாது. பொணத்தை சுத்த கழுகு மாதிரி என் தங்கச்சி குடும்பம். ஒரு நல்ல விலை வந்தா என் கண்ணியே நோண்டி வித்தாலும் வித்துருவானுங்க. எஸ் சார். இந்த ஏரியால பெரிய கார் யார் யார்கிட்ட இருக்கு? கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தி, தொழிலதிபர் துரைராஜ், சினிமா நடிகை குசல குண்டேஸ்வரி சார், இவங்க கிட்ட தான் இருக்கு. எல்லாம் பெருங்கையா இருக்கு. இன்னொருத்தர் விட்டு போச்சு சார். யாரு? நம்ம ராதாமில் ஜெனரல் மேனேஜர் ராஜலிங்க திட்டியும் ஒண்ணு இருக்கு. சனி ஞாயிறுனா அவர் மருமக மகேஷ் மகாபலிபுரத்துக்கு ஓட்டிட்டு போவான். பயம் எப்படி? காரை ஓட்டும் போது அவன் ரோட விட ரோட்டோர போற பெண்களை தான் அதிகமா பார்ப்பான். அது போதும். நம்ம ப்ரோகிராம் காட்டன் கவிதா கிட்ட சொல்லிடு. சனிக்கிழமை சாயங்காலம் நீலாங்கர ரோட்டோரம் தண்ணி குடத்தோட தலிக்கு குலுக்கி நடந்து போகும். காலம் கட்டண கண்டிஷன் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். கள்ளம் கடத்தல் பண்றமே, ஊரை கொள்ளையடிக்கிற பாஸ்டர், சமூக விரோதி, இந்த மாதிரி வீட்டு பசங்களா பார்த்து நாம கிட்னாப் பண்ணாதான் அவனுக்கு நமக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யார் இருக்கா? ராதா மில் மேனேஜர் ராஜலிங்கம் ஒரு சரியான புள்ளி. உனக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? அவர் பிரமிச்சார். தங்கச்சி பிள்ளையத்தான் நம்மளே போல வளர்க்குறான். பையன் எப்படி? தண்ணி வண்டி பொம்பளை பொறுக்கி வாரம் மகாபலிபுரத்துக்கு மாமாவோட ஃபாரின் கார்ல தான் போறான். சோ அடுத்த வாரம் மகாபலிபுரத்துக்கு வர்ற பையன் மறுபடி வீடு திரும்ப போறதில்லை. கவிதா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு. கார் அம்பேன்ஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா எதுக்காக செய்யணும் தெரியுமா? என்னைக்காச்சும் நீ கழுத்துல தாலி கட்டுவேன்னு தான். வண்டி வருது, நான் வரேன், நீ பாத்துக்க. நீங்க அந்த முந்திரி தோப்புக்குள்ள போய் இருங்க, நான் கொடுத்து இறக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன போங்க. ஐயோ, என் வண்டியை காணோம், அந்த பொண்ணையும் காணோமே. குட் ஈவினிங் மை டியர் பாய். இப்ப நான் உன்னை கடத்திட்டு போறேன். தப்பிக்கிறதுக்காக ஏதாவது மைக்கி பிசினஸ் பண்ணு. உன் உயிர் அம்பேல். யாரு நீ? கிட்னாப்பர் பலராமன். உன்னை வச்சு உங்க மாமன் கிட்ட பணம் பறிக்க போறேன். துணி கண்ணை கட்டிக்கோ, நவுந்து உட்காரு. போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்.